நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருந்தேனடா, திரிசா திரிசான்னு கத்தி கடைசியில் என்னை ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டீங்களாடான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை அவர்கள். அதாவது தஞ்சாவூரில் காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அங்கே தலைமை தாங்கி பேசிகிட்டு இருந்தார். எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது ரைட்டுங்களா. திடீர்னு அந்த கீழே இருந்தாங்க தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், அவர்களால் வந்த வில்லங்க தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சொந்த காசுலேயே சூனி வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அவர் மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு கீழே இருந்தவங்களாம் திரிஷாவை பற்றி பேசுங்கன்னு சொல்லி திரிஷா திரிஷா திரிஷான்னு கத்த உடனே அந்த தொண்டர்கள் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டாரு. விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் இரட்டை அர்த்தத்தில் பேசுவோம். என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள் வந்து புகார் செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் வீட்டில் வந்து கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. அதாவது சொந்த காசில் சூனி வச்சுக்கிட்ட மாதிரி, சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி, வேலையில் போகிறவனக்கான மடியில் போட்டுக்கிட்டு குடையுதே மாதிரி நாவடக்கம் வேணும் யாருக்காக இருந்தாலும். சரிங்களா. ஒரு பர்சனலாக இருக்கிறன்ற ஒரு அவங்களோட பர்சனல் விஷயத்தில் யாருமே வந்து தலையிடக்கூடாது. பொது விஷயங்களில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசலாமே தவிர சொந்த பர்சனல் விஷயத்துங்கள் நீங்கள் வந்து தாக்கி பேசுனா கட்டாயம் வந்து காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, உயர்மட்ட முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் சரி, சொந்த கட்சியில் கூட யாருமே லஞ்சம்னா கூட நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த ஆட்சியில். சரிங்களா. எந்த ஒரு லஞ்சத்துக்கும் ஆதரவுக்கும் யாருமே தெரிவிக்கிறதுல அவதூறு பரப்புனா கூட உடனடியே நடவடிக்கை பாயுது. அதாவது அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாராம். அப்போ அந்த மேடையில் பேசியிருக்காரு உதயநிதி, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே சில வருடங்களுக்கு முன்பே ஜூன் 12க்கு முன்னாடியே மேட்டூர் அணையில் நான் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேட்டூர் அணையை திறந்து வச்சார். டெல்டா மாவட்டத்துக்குலாம் தண்ணி கொடுத்தாரு, விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தாரு. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த வந்து அரசை ஒழுங்காக நடத்துறதில்லை, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஜூனுக்கு 12க்கு முன்னாடியே அவங்க ஆட்சியில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா, அப்போ இருக்கிற காலகட்டத்தில் மலைகள் இருந்தது, மழைப்பொழிவு இருந்தது, அணைகள் நிரம்பிச்சு, இப்போ தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் அனைத்து மாநிலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் வறட்சி நிலவிட்டு இருக்கு. ஆகையால் அவங்க என்ன பண்ணால் கர்நாடகா எங்களோட யூஸுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு வேணும், குடிக்க தண்ணி வேணும், ஆகையால் நாங்கள் வந்து தண்ணீர் திறந்து விட மாட்டேன், ஆணையுமே வந்து உத்தரவிட்டிருந்தாலும் நாங்கள் தண்ணீர் திறந்து விட மாட்டோம், எங்கள் தேவைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவங்களுக்கு ஒரு % நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதில் பாதி அளவு இருக்கிறதுல ஒரு ஆணையம் முடிவு பண்ணியிருக்கு, இவ்வளோ தண்ணி இருக்குது, இது உங்களுக்கு போதும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி இந்த தண்ணியை மீதி இருக்கிற தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா. இதுதான் நடந்திருக்கும். இருந்தாலுமே அவங்க தங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜய் அவர்களுக்கு வந்து கடவுளே ஆதரவாக, இயற்கை ஆதரவாக தெரிவித்து உடனே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் கடும் மழைப்பொழிவு, கேரளாவெலாம் அழிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த மழைப்பொழிவின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேராக கர்நாடக அணைகள்லாம் தண்ணீர் வந்து அதிக நிரம்புன்ற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் திறந்து விடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. காவிரி நீர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. பிரச்சனை சார்ட் அவுட். இப்படி இருக்க பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள் சொன்ன திரிசா திரிசான்னு முழக்கமிட்டதுக்காக அவரும் ஏதோ பேச போய் வகையாக மாட்டிக்கிட்டார். அப்படி நான் பாட்டுக்கு செவனேன்னு தாண்டா போனேன், நம்மளே பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்த அப்டேட் என்னன்னு இருக்குன்னா பார்த்திங்கன்னா, கைது நடவடிக்கைகள்லாம் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வக்கீல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லா சம்மந்தமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. கைது நடவடிக்கை எடுப்பார்களா என்பது சிரமம்தான். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் ஒரு மிரட்டிட்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட கூட்டிகிட்டு போய் ஒரு என்கொயரி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் நடக்காது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.